மூன்றாவதாக இந்த தவிர்க்கும் அல்லது தப்புவிக்கும் திருமணம், இந்த எஸ்கேபிசம் என்று சொல்லுவாங்க, இந்த எஸ்கேப் மேரேஜ். இவர்கள் பிரச்சனைகளை கையாள்வதே கிடையாது. இந்த கணவன் மனைவி ஒன்றாக இருப்பாங்க, கணவன் சில பிரச்சனைகளை சொல்வாரு, அது மனைவி பிரச்சனையாவே யோசிக்கிறது. சில நேரத்துல மனைவி பிரச்சனைகளை சொல்வார்கள், கணவன் அது ஒரு பிரச்சனை இல்லை அல்லது அது பிரச்சனை என்று அறிந்தாலும் கூட அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு யோசிக்காம அப்படியே விட்டுருவோம் என்று அமைதியான ஒரு சமாதானமாக இருப்பார். இதுவும் ஆபத்து. வேதம் இப்படிப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லல. மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்பது சொல்வதை போல திருமண வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனா இந்த பிரச்சனைகளை ஒரு விசுவாசி கையாள்வதற்கு பதிலாக அமைதியா விட்டார், அப்படியே சரியாயிரும். அல்லது பிரச்சனையே இல்லாததை போல நாம் நடந்து கொண்டா கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்பது தவறான மனநிலை. இது சில நேரங்கள்ல முதலாவது மன ரீதியான இடைவெளியும் அல்லது தனிமை உணர்வையும் தரும். சில நேரங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா வெடிப்பதை போல வெடித்து குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு பிரச்சனை வருகிறதா, அன்புடன் சத்தியத்தை பேசு என்றுதான் வேதம் சொல்லுது. ஒரு பிரச்சனை உங்க கணவனோ மனைவியோ சொல்றாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுவதில்ல, அதுல அன்புடன் அந்த சத்தியத்தின் அடிப்படையில அந்த பிரச்சனைகளை கையாள வேண்டியது என்னது அவசியமாக இருக்கிறது. அதே எபேசியர் 4வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் தணிய கடவுது அப்படின்னா, எவ்வளவு விரைவாக உங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பேசுங்க. மாறாக பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை சொல்லுங்க.